திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சியில் பதவியேற்றதிலிருந்து 5 ஆண்டுகள் வரை சீரும் சிறப்பாக வழிநடத்திட உதவி புரிந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஊராட்சி அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் சரவணன், ஞானசௌந்தரி, மாரிமுத்து, ஆரஞ்சி, ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஊராட்சி செயலர் ரவிச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார். வட்டார வளர்ச்சி அலுவலர் மிருளானினி தீர்மானங்களை வாசித்தார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாரதி ராமஜெயம் நன்றி கூறினார். தமிழக முதலமைச்சரின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படும் திட்டங்கள், பணிகள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், சட்டப்பேரவைத்துறை சபாநாயகர் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், அரசு துறை அதிகாரிகளும், மாவட்ட ஆட்சித்தலைவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பின் காரணமாக இன்னைக்கு நமது மாவட்டமே இன்னைக்கு கம்பீரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னோடி மாவட்டமாகவும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் எண்ணங்களை நிறைவேற்றும் விதமாக நமது மாவட்ட அமைச்சர் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் நமது மாவட்டமே இன்னைக்கு முன்னோடி மாவட்டமாகவும் முதன்மை மாவட்டமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அதிக முயற்சியாலும் அயராத உழைப்பின் காரணமாக ஒவ்வொரு சாலையிலும் பார்த்தீங்கன்னா நமது மாவட்டத்தில் இன்னைக்கு சூரிய ஒளிப்பது போல பெரு மாசமாக ஜொலிக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய நம்முடைய அமைச்சருடைய சீரிய முயற்சி தான். இப்படி மாவட்ட ஊராட்சி தலைவர் ஓகே சார். மேம் நல்லா உள்ள வாங்க. அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஃபுல்லாக